இப்போ ஆந்திர அரசியல் தீவிரமா இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் தமிழகம் வந்து போறப்போ அதையும் சமீபத்திய தமிழக வருகை அது என்னோட அம்மா வீடுனா இது என்னோட அத்தை வீடு. ஸோ என் ஹஸ்பண்ட் செல்வமணி தமிழ். ஸோ என் வீடு வந்து சாலிகிராமம். ஸோ ஆஸ் எ பொலிட்டீஷியனாக நகரில் நான் ஸ்டே பண்ணாலும் வீக்கெண்ட் வந்து என் பையனு கூட என் ஹஸ்பண்ட் கூட என் பொண்ணு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சென்னை வருவேன். இல்லை எனக்கு முடியலன்னா அவங்க நகரி வருவான். ஸோ அவங்க எப்படி ஆந்திராவுக்கு வராங்களோ நான் அப்படி தமிழ்நாடுக்கு வரேன். தமிழ்நாட்டில் எல்லாருமே என்னை வந்து அவன் வீட்டு மருமகளாக எல்லா விழாக்கு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஆந்திரா பொண்ணு தானே, நமக்கு எதுக்குன்னு நினைக்காம நம்ம பொண்ணுன்னு நினச்சி என்னை கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாள் நரசிம்மராவோட நினைவஞ்சலி வச்சு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு. நரசிம்மராவுக்கு வந்து 17 மொழிகள் தெரியும். இப்போ ஹிந்தி கற்றுக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் ஹிந்தி கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி ஹிந்திக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சந்திரபாபு நாயுடு எப்போ எந்த நேரத்துக்கு என்ன பேசுகிறாருன்னு அவரே மறந்துடுவார். ஒரு காலத்தில் PV நரசிம்மராவ் திட்டுவார், ஒரு காலத்தில் இங்கிலீஷே படிக்கக்கூடாது வேஸ்ட்டுன்னுவாங்க. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 5 years ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா ஏழைகளுக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த வேர்ல்டு வைட் காம்படிஷனில் ஏழை பசங்க வந்து நிற்கணும்னா இங்கிலீஷ் கம்பல்சரின்னு சொல்லி CBSE சிலபஸோட இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தால் அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதே சந்திரபாபு நாயுடு. ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப் பண்ணணும்னா இல்லை ஃபாரின் போனோம்னா இங்கிலீஷ் கம்பல்சரி, அதுக்கு அவ்வளோ பேசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு எலெக்ஷனுக்கு போன உடனே ஹிந்தி எல்லோரும் கற்றுக்கணும், ஹிந்தி ரொம்ப முக்கியம்னு பேசுகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில், மானம் வெக்கம் சூடு சொர்ணம் இது எதுவுமே இல்லை. பவரில் வர்றதுக்கு என் நேரத்துக்கு என்ன பேசுவாரோ அவருக்கே தெரியாது. அவரோட வீடியோஸ் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரிஞ்சு போய்டும்.